மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 20 வரை. முதல் நாளான பிப்ரவரி 11 புதன்கிழமை, கேட்டை நட்சத்திரம். நமக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரத்துல காலையில 10:52க்கு சந்திரன் கேட்டையில பயணிக்கிறார். புதன் 12ஆம் இடமான கும்பராசியில ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் ராகுனுடைய சேர்க்கை பெற்றும் பலனளிக்கிறார். அதனால இது புறம் சார்ந்த வகையில நன்மை செய்யும். அதாவது வேலை வாய்ப்பு, வெளியூர் வேலை, கூடுதல் பொறுப்பு மற்றும் வெளிநாட்டு வேலை, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வேலையில ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், பணவரவை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த வகையில ஏதாவது ஒரு மன அதிருப்தி, பகை, இது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கும். உறவுகள் வகையில ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு கூடுதலாக இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே 10ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலில் பெருசா இயக்கம் இருக்காது. பிப்ரவரி 12 வியாழக்கிழமை மதியம் 1:41க்கு மேல மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது 6ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய அந்தரத்திலையும் இருக்காரு. ஸோ இன்னைக்கும் வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கு. அது ஹாஸ்பிட்டாலிட்டி, மருத்துவமனைகள், மருத்துவத்துறைகள் மற்றும் நமக்கு ஜாப் ஒர்க் செய்கிற மாதிரியே அனைத்து விதமான துறைகள்லையும் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புகள். கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. உறவுகளுக்கு சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, பெற்றோர்கள் உறவு, சகோதர வழி உறவு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை மாலை 4:12 மூலம் முடிந்து பூராடம் தொடங்குகிறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் நம்ம 12ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகுவோட சேர்ந்து இருக்காரு. சுக்கரனுடைய உபநட்சத்திரம் குருவா வேற இருக்கு. அதனால 4ஆம் இடம் அப்படின்றது உற்பத்தி சார்ந்த தொழில் எடுத்துட்டாலும் 12ஆம் இடம் அப்படின்றது நம்ம அதிகமாக அலைச்சல் பட்டு தொழில் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு, பார்த்து செய்யணும். நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறது, ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கு புதுசாக ஒரு கண்டுபிடித்தல், இது மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு பெர்மனண்ட் ஆகும். வெளிநாட்டில் பெர்மனன்சி கிடைக்கும், அதுவும் நல்லா இருக்கு. ஸோ புறம் சார்ந்து நல்லா இருக்கு, அகம் சார்ந்து நல்லா இல்லை. பிப்ரவரி 14 சனிக்கிழமை மாலை 6:15 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். சுக்கிரன் எப்படி ராகுவோட சேர்ந்து 12ல் இருக்காரோ அது மாதிரி சூரியனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முதலீடுகள்னால வரக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இன்னைக்கு நல்லா இருக்கும். புதனுமே 12ல் தான் இருக்கார். சூரியன் புதன் சேர்க்கை. இது டெக்னிக்கலாக பேசப்போனால் டெக்னிக்கலாக நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். நம்ம நாலேஜுக்கு ஒரு அப்ரிசியேஷன், அங்கீகாரம் கிடைக்கும். மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்கள் செழிக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொடுத்த பணம் கூட திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அரசு வழி வகையில் வேலை மாற்றங்கள், புதிய இடத்துக்கு ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை இந்த உத்திராட நட்சத்திரம் மாலை இரவு 7:47 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். என்டர்டெயின்மெண்ட்டு, நண்பர்கள் வகையிலையும் மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் ஒரு கேளிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சமயம். அன்பு பரிமாற்றங்கள் நன்றாக இருக்கும். திருமண காரியங்களுக்கு நன்றாக இருக்கும். சுப காரியங்களுக்கும் தெய்வ வழிபாட்டு காரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அதாவது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். பிப்ரவரி 16 திங்கட்கிழமை இந்த திருவோண நட்சத்திரம் இரவு 8:47 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் இரவு 9:15 வரைக்கும் இருக்கு. இந்த செவ்வாய் மகர ராசியில 2 பாதம், கும்பராசியில அவிட்டம் 2 பாதம் இருக்கு. அதுல மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு காலையில 9:05க்கு வருவாரு சந்திரன். செவ்வாய் மகர ராசியில தான் இருக்காரு. அவரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்திலே இருக்காரு. ராகுனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. அதனால
தொழில் பலம் பெருகக்கூடிய நல்ல நாள். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ரியல் எஸ்டேட்டு, உதிரி பாகங்கள் தயாரிப்பு, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு நம்முடைய சொந்தமான இடம், விவசாயம் சார்ந்தும் நன்மைகள் தரும். பிப்ரவரி 18 புதன்கிழமையில் இந்த சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரமே தான். ஸோ ராகுனுடைய நட்சத்திரத்தில் 12ஆம் இடத்துல கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால கடன் வாங்கி கடன் அடைத்தல், அது மாதிரி பகை நோய் கடன், இது மாதிரியான விஷயங்களை அங்கே ஆக்டிவேட் பண்ணுது. சில பேருக்கு மருத்துவமனை செலவுகளும் உண்டாகும். வெளிநாடு வேலை சார்ந்த ஒரு அமைப்புகளுக்கும் சாதகமாக இருக்கும். ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சாதகமாக இருக்கும். இங்கே ராகு சுக்கிரன் இணைவு இருக்கிறது. அதனால் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நைட்டு டிரைவ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவனுடைய கிழமை, குருவனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது 12ஆம் இடத்துல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். ராகுனுடைய அந்தரத்திலையும் இருக்கார். அதனால் இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மார்க்கெட்டிங், இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்குண்டான ஒரு நன்மைகள், இதெல்லாம் நல்லது நடக்கும். வீடு, இடம், வாகனம் இது சார்ந்து சொத்து சேர்க்கைகளுக்கு சாதகமாக இருக்கும். தாயார் வகையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது தான் உபநட்சத்திரமாக வர்றதுனால சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸு பார்த்துக்கணும், ஆரோக்கியம் பார்த்துக்கணும். உறவுகள்லையும் தாயார் சம்மந்தப்பட்டதுலையோ கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதுலையோ ஏதோ ஒரு அதிருப்தியான உறவு சார்ந்த ஒரு ப்ராப்ளத்தை அங்கே உண்டு பண்ணும். பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:07 வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனியும் நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய உத்திரட்டாதிலேயே இருக்காரு. சந்திரன் சனி சேர்க்கை பலனை தருது. சனியினுடைய உப நட்சத்திரம் புதனாக இருந்து புதனும் 12ல் இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா நம்ம சிந்தனைகளுக்கு கொஞ்சம் தடை அல்லது சோம்பல், தூக்கம், ஞாபக மறதி அல்லது பிரயாணம், இது மாதிரி சில அசௌகரியங்களை கொடுக்கக்கூடும். ஏனென்றால் நமக்கு சனி கும்பத்தை போல பலன் தருவராக இருக்கிறது மீனத்தில் தான். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கனால தன்னுடைய வீடான கும்பத்தின் பலனை தரக்கூடிய அமைப்பு. சனியினுடைய உபநட்சத்திரம் புதனும் அங்கே இருக்காரு. அதனால் நமக்கு கொஞ்சம் உடல் அசதிகள், அலைச்சல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். டோட்டலாகவே பேசிக்கலாகவே 12ஆம் இடத்துல கிரகங்கள் சுக்கிரன், ராகு இதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகுதுங்கிறத மறந்துட வேண்டாம். புதிய முதலீடுகளை தவிர்த்துட்டு ரொட்டீன் ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டாவே இந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.